taking shots at the enemy. I'm gonna make it to the top, leave a legacy. If I got something to say. நான் மெஸ்ஸி மாதிரி ஆகணும் தான் என்னோட ஆசை. எங்கள் கண்ணு முன்னாடி இருந்தது ஃபுட்பால் தான். வேர்ல்டு ரேலியஸ் ஜெர்மன் போனேன். ஜெர்மன் போய் அங்கே நாங்கள் 3rd பிளேஸ் வந்தோம். இந்த கிரவுண்ட்லேயே ஆடி இந்த கிரவுண்ட்லேயே நான் வந்து ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். எனக்கு ஃபியூச்சரில் ரொனால்டோ மாதிரி பிளேயர் ஆகணும் ஆசை. என்னுடைய பேர் கிருஷ்ணா. நான் வந்து இப்போ வந்து எனக்கு 49-50 சரி. நான் வந்து ஃபுட்பால் சின்னதுலேருந்தே விளையாடிட்டு இருக்கிறேன். இது நான் பிறந்த ஊர், சொந்த ஊர் இதுதான். எங்களுக்கு வந்து ஃபுட்பால் ஏன் பிடிக்கும்னா, எங்களுடைய முன்னாடி இருந்த பெரியவங்க எல்லாமே வந்து ஃபுட்பால் தான் ஆடினாங்க. எங்கள் கண்ணு முன்னாடி இருந்தது ஃபுட்பால் தான். அதையே நாங்கள் வந்து ஃபுட்பாலை அதே கேரியராக எடுத்து பண்ணோம். அதே மாதிரி இப்போ எங்களுக்கு ஃபுட்பால் ஆடணுன்னு ஆர்வம் வந்தது வந்து பீலே மெரடோனா அவங்கள வச்சு தான் ஆடினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக சப் ஜூனியர் டிஸ்ட்ரிக்கு, ஜூனியர் டிஸ்ட்ரிக்கு, சீனியர் டிஸ்ட்ரிக்கு, ஜூனியர் நேஷ்னல்ஸு இதெல்லாம் விளையாடிட்டு, அதே மாதிரி இங்கே செவன்ஸ்னு ஒரு மேட்ச் இருக்குது. செவன்ஸும் அது விளையாடிட்டு, செவன்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸான இது. செவன்ஸ்னால் மொத்தம் 9 பேர், 2 சப்ஸ்டியூட்டு, 2 பேர், மொத்தம் 7 பேர் உள்ளே ஆடுவாங்க. அது செவன்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து எந்த ரிஜிஸ்டர்டு இதுவும் கிடையாது. ஓப்பனாக யார் யார் எந்தெந்த ஊரில் அவங்க ஊரில் நடத்துவாங்க. அது கேஷாகவும் சரி இல்லை பொருளாகவும் சரி எங்களுக்கு வந்து வாரம் வாரம் அது வந்து நடக்கும். வாரம் வாரம் நடக்கும்போது அது வந்து நாங்கள் பொருளாக ஜெயிச்சுட்டு வருவோம். கேஷ்னா கேஷை நாங்கள் வந்து எங்களை வச்சு எங்களை மெயின்டைன் பண்ணிப்போம். எங்களுக்கு பூட்டோ சாக்ஸோ பேடோ எது ஜெர்சியோ எதுவும் வந்தாலும் நாங்கள் அதில் தான் பராமரித்து இது பண்ணியிருந்தோம். இன்றைக்கும் இருக்காது. அது ஒரு லெவலில் அப்படியே நடத்திட்டு இருக்கிறாங்க. கேஷாக 40,000 வருது, 1 lakh வருது, எல்லாமே இருக்குது அதில். அதுதான் இப்போதைக்கு இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய வாழ்வாதாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் வந்து கம்மியாக குறைஞ்சிருச்சு. என் பெயர் கே பவிஷ். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கின்றேன். சிகே சேர் ஒரு டீமில் நான் விளையாடிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச பிளேயர் நேம் இஸ் நெய்மர். அவரோட ஸ்கில்லு, அவரோட ஸ்டைல்லாம் பிடிச்சதுனால நான் ஃபுட்பாலில் சிகேஸில். என் பேர் ஆர் கார்த்தி. நான் 11th படிக்கிறேன். எனக்கு ஃபுட்பால் ஆசை, ஃபுட்பால் ஆடணுன்னு. கோச் நல்லா சொல்லித்தராரு. எனக்கு அது பிடிக்கும். ரெனால்டோ தான் பிடிக்கும். அவர் ஸ்கில்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஃபுட்பால் ஆட வந்தேன். என் பேர் மதி. நான் 2வது படிக்கிறேன். ஏன்னா நான் ரொனால்டோ மாதிரி ஆடினேன். என் பேர் டி அஸ்வின் ஹரீஷ். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு பிடிச்ச பிளேயர் ரெனால்டோ. ஃபோன் பார்க்குறப்போ ஃபுட்பாலில் வரும், ரெனால்டோ ஸ்கில்லு பண்ணுறதுலாம் பார்ப்பேன். அது பண்ணி எனக்கு பிடிச்சது, அதனால் வந்தேன். எனக்கு ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச பேர் வந்து ரொனால்டோ. ஏன்னா அவர் மாதிரி ஆடணும். என் பேர் ஜெர்மியா. நான் 1st ஸ்டாண்டர்ட். எனக்கு மெஸ்ஸினா ரொம்ப பிடிக்கும். நான் அவரோட க்ளோத்ஸ்லாம் பார்ப்பேன். அவர் எனக்கு பிடிக்கும். அவர் 3 கோல் ஹேட்ரிக் கோல் வச்சு. நான் மெஸ்ஸி மாதிரி ஆகணும் தான் என்னோட ஆசை. அதுக்கப்புறம் சென்னை லீக் இருக்கும். நல்லா சென்னை லீக்லலாம் விளையாடி அதில் எங்களுக்கு ஜெர்சி எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு கிளப்புக்கு ஆடுவோம். இன்றைக்கி பார்த்தா சென்னை லீக் வந்து இப்போ இன்றைக்கி அந்தளவுக்கு பெரிய லெவலாக இல்லை, கம்மியாகிடுச்சு. இந்த கிரவுண்ட்லேயே ஆடி இந்த கிரவுண்ட்லேயே நான் வந்து ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். நான் வந்து ICF இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு, அதில் ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் 99ல் நான் வேலை வாங்கினேன். எனக்கு 20 வயசு இருக்கும் அப்போ வாங்கும்போது. அதுக்கப்புறம் 2001 வந்து நான் வேர்ல்டு ரேலியஸ் போனேன். ரயில்வே மூலிமா வேர்ல்டு ரேலியஸ் ஜெர்மன் போனேன். ஜெர்மன் போய் அங்கே நாங்கள் 3rd பிளேஸ் வந்தோம். அந்த மாதிரி ஃபுட்பாலை ஆடிட்டு இன்னைய வரலும் ஃபுட்பாலை வந்து அப்போ கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறோம். டீமில் வந்து ஒரு 10-12 இயர்ஸ் ஆடணும். டிபார்ட்மெண்ட் மேட்ச்னால் கூப்பிடுவாங்க, போவோம். கண்டினியூவாக விளையாடுறது ஒரு 10 இயர்ஸ் விளாட்னேன். ஆனால் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். டீம் வந்து பசங்களுக்கு வந்து ஒரு 2010 ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். அடுத்து எங்கள் கிளப்பு நேம் வந்து CKSAன்னு சொல்லுவாங்க, சென்னை கனிகாபுரம் சாக்கர் அகாடமி. ஒரு 2010 ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். அதுலேருந்து நிறைய பிளேயர்ஸை நான் உருவாக்கினேன். நிறைய பிளேயர்ஸ் வந்து விளையாடுறாங்க, செவன்ஸ் ஆடுறாங்க, வெளியில் போய் ஆடுறாங்க, சில பேர் லீக் ஆடுறாங்க. இப்போ என் பையன் பார்த்தீங்கன்னா சின்னவன் வந்து FC மெட்ராஸ்னு ஒரு பெரிய கிளப்பு, அதில் ஆடுறான். பெரிய பையன் வந்து காலேஜ் படிக்கிறான், அவனும் காலேஜ் டீமில் ஆடுறான். இன்னும் நிறைய பிளேயர்ஸ்லாம் ஒரு பையன் பாம்பே லீக்கில் ஆடுறான், ஒரு பையன் இங்கே பெங்களூர் லீக் அப்போ ஆடுறான், 2 பேர் ஆடுறானுங்க, 3 பேர். இந்த மாதிரி எல்லாமே விளையாடுறாங்க. இந்த கிரவுண்டு தான் எங்களுக்கு வந்து அடிப்படையான விஷயம். அந்த இதுக்கு மட்டும் ரெகுலராக விளையாடிட்டு இருக்கோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெட்ரன்ஸை உருவாக்கணும். வெட்ரன்ஸ்னால் 40 வயசுக்கு பார்த்திங்கன்னா வெட்ரன்ஸு மேட்ச் நடத்தி
அதில் லீக் நடத்தி நிறைய அன்றைக்கி வந்து மூணு டீம் தான் இருந்தது வெட்ரன்ஸு லோக்கலாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 80-90 டீம் 100 டீம்கிட்ட இருக்குது. இன்றைக்கி அவ்வளோ வெட்ரன்ஸ் வந்து இன்றைக்கி செவன்ஸ் மாதிரி வெட்ரன்ஸும் வந்து ஒரு ஃபுட்பால் டீமாக இருக்குது. இப்போ வெட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 40, 45, 50 இந்த மாதிரி இதில் ஏஜ் வைஸாக எல்லாம் இருக்குது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வெட்ரன்ஸு செவன்ஸ் இதுதான் நடக்குது. இப்போ நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே தெரு கனிகாபுரத்தில் ஜோசப் தெருன்னு தான். அவங்க தான் ஃபுட்பால் மேக்ஸிமம் நிறைய பேர் அங்கேருந்து தான் ஆடுவோம். அதுதான் ஒரு ஃபுட்பால் ஆரம்பத்துக்கான ஒரு தெருவே அந்த தெரு தான், ஜோசப் ஸ்ட்ரீட் தான். எல்லாருமே அங்கேருந்து தான் வந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சம்பத்னு ஒருத்தர் இருக்கார், அவர் எஃப்சி ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்டு. அவங்க தம்பி விஜய், ரஜினி எல்லாமே ஒரு ஸ்டேட் பிளேயர்ஸு. ஒரு திருநாகர் இவரும் ஸ்டேட் பிளேயர்ஸ், இவரும் அங்கே தான் இருக்கார். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவர் சீனியர் பிளேயர் பார்த்தீங்கன்னா கன்னியப்பன் சொல்லிட்டு, அவர் ஸ்போர்ட்ஸ் ஐசிஎஃப் அப்பாயின்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க்கு மாறி ரிசர்வ் பேங்க் போயிட்டார். அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. தங்கராஜன் இருக்கார், பிரதீப்னு ஒரு தம்பி இருக்கான், தங்கராஜன் பையன். அவன் இந்தியா டீமில் இருந்தான். இந்தியா டீமில் இருந்து அவன் கால் இன்ஜுரி ஆகி அவனும் இப்போ எந்த ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்டும் இல்லை, கால் இன்ஜுரி ஆகிடுச்சு. அவன் இந்தியாவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணான். கிரவுண்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வசதியெல்லாம் இல்லை. அப்போ எல்லாமே இங்கே தான் பாத்ரூம்லாம் போவாங்க. அப்போ அந்த பாத்ரூம்லாம் போகிறத தவிர்த்து நாங்கள் அவங்ககிட்டலாம் பேசி சொல்லி இந்த கிரவுண்டை கல் மண் தண்ணி அடிக்கிறது பாட்டிலோட கிட்டலாம் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து போட்டு தான் நாங்கள் தான் விளையாடுவோம். இந்த கிரவுண்டை நாங்கள் தான் பராமரித்து எல்லாம் பண்ணோம். இப்போது கவர்மெண்ட் வந்து இந்த ஃபெசிலிட்டியெல்லாம் பண்ணிவிட்டு இது காசுன்ற மாதிரி சொன்னாங்க. காசு கொடுக்கணும், எல்லாருமே உள்ளே வரவங்களாம் காசாக கொடுக்கணும். நாங்கள் இல்லை காசுலாம் நாங்கள் கொடுங்க, நாங்கள் தான் இங்கே ஆரம்பத்துலேருந்து நாங்கள் தான் வந்து இந்த கட்டி காத்த அந்த கிரவுண்டை அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த டிஎம்கே அரசு இருந்த திரு சேகர் பாபு ஐயா அவர்களை போய் பார்த்தோம். அவர்கிட்ட போய் பேசிட்டு எல்லாரும் போய் பேசணுன்னு சரி இண்டோர் கிரவுண்டு மட்டும் காசு, மற்றதெல்லாம் வந்து காசு இல்லைன்ற மாதிரி அவர் சொன்னார். அதுக்கு பிரகாரம் அப்போ அப்படியே இருக்குது. இப்போ இருக்கிற அரசாங்கம் தாவேகாவுடைய அரசாங்கம் இருக்குது, விஜய் சார் இருக்கார். இப்போ அவருடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக ஆதவ அர்ஜுனா இருக்கார். அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் என்னென்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாம் தனித்தனியாக நிற்குது. இந்த கிரவுண்டை வந்து இன்னும் நல்லா செழுமைப்படுத்தி கொடுத்து எங்களுக்கு தேவையான பாலு நெட்டு என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதெல்லாம் வாங்கணும். இன்னும் ஜிம் ஆகிட்டாங்க எல்லாம் நிறைய கேட்கணும். இது வந்து ஒரு கிராஸ் கோட்டாக போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அது மாதிரி இன்னும் அவர்கிட்ட போய் பார்க்கணும். அவர் அப்பாயின்மெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணின்னு இருக்கிறோம். பார்த்துட்டு நம்ம அவர்கிட்டயே எங்களுடைய குறை என்னென்ன இருக்குதோ இன்னும் கிரவுண்டுக்கு அது என்ன தேவை இருக்குதோ அதெல்லாம் நாங்கள் அவர்கிட்ட போய் கேட்கலான்னு முறையிடலான்னு வெயிட் பண்ணிக்கிறோம்.